டூட் படத்தில் இடம்பெற்றிருந்த இளையராஜா பாடல்களை நீக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், வணக்கம். இந்த உத்தரவு தொடர்பான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். தீபாவளிக்கு வெளியான இந்த டூட் திரைப்படத்துல தன்னுடைய இசையமைப்பில் வெளியான புதுநெல்லு புதுநாத்து படத்தில் இடம்பெற்றிருந்த கருத்த மச்சான் மற்றும் பணக்காரன் படத்தில் இடம்பெற்றிருந்த 100 வருஷம் இந்த மாப்பிளைக்கு ஆகிய பாடல்களை தன்னுடைய அனுமதி இல்லாமல் உருமாற்றி இந்த திரைப்படத்தில் பயன்படுத்தியுள்ளதாக கூறி இசையமைப்பாளர் இளையராஜா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் இந்த 2 பாடல்களையும் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் பாடல்களை நீக்க உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அந்த மனுவில் முன்வைத்திருந்தார். இந்த வழக்கை நீதிபதி செந்தில்குமார் விசாரித்தார். விசாரணையின் போது இளையராஜா தரப்புல தன்னுடைய அனுமதி இல்லாமல் பதிப்புரிமை சட்டத்தை மீறக்கூடிய வகையில இந்த பாடல்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பாடல்களை உருமாற்றி உள்ளதால் இந்த பாடல்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டது. அதே சமயம் பட தயாரிப்பு நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தரப்புல இந்த பாடல்களின் உரிமையை எக்கோ நிறுவனத்திடமிருந்து சோனி பெற்றிருந்ததாகவும் சோனியிடமிருந்து தாங்கள் அந்த அனுமதியை பெற்று படத்தில் இந்த பாடல்களை பயன்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இந்த வழக்குல தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தெரிவித்திருந்தார். இன்றைக்கு இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி இளையராஜாவின் பாடல்களை உருமாற்றி பயன்படுத்தியதற்கு முகாந்திரம் இருக்கிறது, அவரது பாடல்களின் புனிதத்துக்கும் அவருடைய நற்பெயருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில இந்த பாடல் என்பது அனுமதியின்றி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என கூறி டூட் திரைப்படத்தில் இளையராஜாவின் பாடல்களை பயன்படுத்த இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இந்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கினுடைய விசாரணையை ஜனவரி 7ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். இதற்கிடையில இந்த உத்தரவை அமல்படுத்தும் வகையில படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த பாடல்களை நீக்க ஏதுவாக 1 வார கால அவகாசம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை பட நிறுவனம் தரப்பில் முன்வைக்கப்பட்டது. ஆனால் நீதிபதி அந்த கோரிக்கையை ஏற்க மறுத்துவிட்டார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.